அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய கேள்வியை பார்க்கலாம். சௌதா பின்த் சமாஆ ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கண்ட கனவை கூறவும். அவங்களுடைய வரலாற்றில் தேடினீங்களாக்கும் இதற்குண்டான பதில் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிடைத்த பதிலை தனிப்பட்ட முறையில் அனுப்பி கொடுங்க. ஏற்று கேட்கப்பட்ட கேள்வியுடைய பதிலை தெரிஞ்சுக்கலாம். தன் அடியார்களுக்கு இடையே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தஆலா தீர்ப்பு வழங்கி முடித்து நம்பிக்கையாளர்களை சொர்க்கச் சோலைகளுக்கும் நிராகரிப்பாளர்களை நரகத்தின் அதல பாதாளத்திற்கும் அனுப்பிய பிறகு இப்லீஸ் தன்னை பின்பற்றியவர்களிடம் என்ன கூறுவான்? சூரா இப்ராஹிமில் 20வது வசனத்துக்கு மேலே தேட சொல்லி குழு கொடுத்துருந்தோம். மாஷா அல்லாஹ் நிறைய சகோதரிகள் சரியான பதில் அனுப்பி கொடுத்துருந்தாங்க. அல்லாஹ் நம் அனைவருடைய மார்க்க அறிவையும் மென்மேலும் அதிகப்படுத்தி தருவானாக, ஆமீன். அந்த பதில் இப்போ எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். தப்சீர் இப்னு கசீரில் 14வது அத்தியாயத்தில் 22, 23 இந்த 2 வசனங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. தன் அடியார்களுக்கு இடையே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தஆலா தீர்ப்பு வழங்கி முடித்து நம்பிக்கையாளர்களை சொர்க்கச் சோலைகளுக்கும் நிராகரிப்பாளர்களை நரகத்தின் அதல பாதாளத்திற்கும் அனுப்பிய பிறகு இப்லீஸ் தன்னை பின்பற்றியவர்களிடம் என்ன கூறுவான் என்பதை அல்லாஹ் நமக்கு விவரிக்கிறான். இப்லீஸ், அல்லாஹ் அவனை சபிக்கட்டும், நரகவாசிகளின் கவலைக்கு மேல் கவலையையும் துக்கத்திற்கு மேல் துக்கத்தையும் துயரத்திற்கு மேல் துயரத்தையும் உண்டாக்குவதற்காக அவர்கள் முன்னால் நின்று உரையாற்றுவான். அவன் இவ்வாறு அறிவிப்பான்: நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதியையே அளித்தான். அதாவது நீங்கள் அவனுடைய தூதர்களை பின்பற்றினால் பாதுகாப்பையும் வெற்றியையும் பெறுவீர்கள் என்று அவனுடைய தூதர்கள் மூலமாக உங்களுக்கு அளித்த வாக்குறுதி உண்மையானது. அல்லாஹின் வாக்குறுதி உண்மையானதும் உறுதியான செய்தியுமாகும். ஆனால் நானோ உங்களுக்கு வாக்குறுதி அளித்து பின்னர் உங்களுக்கு துரோகம் செய்தேன். இதனை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தஆலா மற்றொரு வசனத்தில் கூறுகிறான். அவன் ஷைத்தான் அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறான், அவர்களுக்கு வீணான ஆசைகளை உண்டாக்குகிறான். ஷைத்தான் அவர்களுக்கு அளிக்கும் வாக்குறுதிகள் ஏமாற்றத்தை தவிர வேறில்லை. உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரமும் இருக்கவில்லை. அதாவது நான் உங்களை அழைத்ததற்கோ அல்லது நான் உங்களுக்கு அளித்த வாக்குறுதிக்கோ என்னிடம் எந்த ஆதாரமும் இருக்கவில்லை என்று ஷைத்தான் கூறுவான். நான் உங்களை அழைத்தேன், நீங்களும் எனக்கு பதில் அளித்தீர்கள் என்பதை தவிர. உண்மையில் தூதர்கள் உங்களுக்கு எதிராக தெளிவான சான்றுகளையும் மறுக்க முடியாத ஆதாரங்களையும் முன்வைத்து அவர்கள் எதனை கொண்டு உங்களிடம் அனுப்பப்பட்டார்களோ அந்த உண்மையை உறுதிப்படுத்தினார்கள். ஆனால் நீங்கள் தூதர்களுக்கு மாறு செய்துவிட்டு இறுதியில் இந்த நிலைக்கு வந்து சேர்ந்தீர்கள். ஆகவே இன்று என்னை பழிக்காதீர்கள், மாறாக உங்களையே நீங்கள் பழித்து கொள்ளுங்கள். ஏனெனில் தெளிவான ஆதாரங்களை புறக்கணித்துவிட்டு நான் உங்களை அழைத்த அசத்தியத்தை பின்பற்றியது உங்கள் தவறுதான். மேலும் ஷைத்தான் கூறுவான், நான் உங்களுக்கு உதவ முடியாது. அதாவது நீங்கள் அனுபவிக்கும் துன்பத்திலிருந்து உங்களை விடுவிக்கவோ உங்களுக்கு பயன் தரவோ அல்லது உங்களை காப்பாற்றவோ என்னால் முடியாது. நீங்களும் எனக்கு உதவ முடியாது. அதே போன்று நான் அனுபவிக்கும் வேதனையிலிருந்தும் தண்டனையிலிருந்தும் நீங்களும் என்னை காப்பாற்றி விடுவிக்க முடியாது. இதற்கு முன் நீங்கள் என்னை ஷைத்தானை அல்லாஹுக்கு இணையாக்கியதை நான் இன்று மறுக்கிறேன். கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கருத்துப்படி நீங்கள் என்னை இதற்கு முன் அல்லாஹுக்கு இணையாக்கியதை நான் ஏற்கவில்லை என்பதாகும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமும் ஒரு இஸ்லாமிய கேள்வியையும் அதனுடைய பதிலையும் இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.